இஸ்ரேலின் வடபகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் கேரள இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 காயமடைந்துள்ளனர். கொல்லத்திலிருந்து நிபின் மேக்ஸ்வெல் 2 மாதங்களுக்கு முன்புதான் இஸ்ரேல் சென்றிருந்தார். அங்கு பண்ணை ஒன்றில் வேலை பார்ப்பதற்காக இஸ்ரேலின் மார்காலியாட் பகுதிக்கு அவர் வேலைக்கு சென்றிருந்தார். மார்காலியாட் என்பது கூட்டு வேளாண் பண்ணை பகுதியாகும். மஸ்கட் மற்றும் துபாயில் வேலை பார்த்துவிட்டு மேக்ஸ்வெல் கொல்லம் திரும்பிய நிலையில் அவரது மூத்த சகோதரர் இஸ்ரேலுக்கு வேலைக்கு சென்றார். அவரை தொடர்ந்து நிபின் மேக்ஸ்வெலும் இஸ்ரேல் சென்றார். இந்த நிலையில்தான் மார்காலியாட்டில் நடந்த ஏவுகணை தாக்குதலில் நிபின் மேக்ஸ்வெல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கேரளாவைச் சேர்ந்த மேலும் 2 தொழிலாளர்களான ஜோசப் ஜார்ஜ் மற்றும் பால் மெல்வின் ஆகியோர் காயங்களோடு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த நிபின் மேக்ஸ்வெல்லுக்கு 4½ வயது மகளும் கர்ப்பிணி மனைவியும் இருக்கிறார்கள். மேக்ஸ்வெல்லின் உடல் 4 நாட்களில் கேரளாவிற்கு கொண்டுவரப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்காக பிரார்த்தனை செய்வதாக இஸ்ரேல் தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய சிறந்த மருத்துவக் குழு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. லெபனானில் உள்ள ஷியா ஹெஸ்புல்லா அமைப்புதான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடும் என்று இஸ்ரேல் கருதுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய நிலையில் இஸ்ரேலின் வடபகுதியில் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுவது வாடிக்கையாகி இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் வாழும் அனைத்து இந்தியர்களும் வடக்கு மற்றும் தெற்கு எல்லைப் பகுதிகளில் வாழும் இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயருமாறு இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தூதரகம் தொடர்பில் இருப்பதாகவும் 35226748 என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் cons1.telaviv@mia.government.in என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் எனவும் இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது.